இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. ஒரு வீட்டு வாசலில் யாசகன் ஒருவன் தர்மம் கேட்டு நின்றிருந்தான். அம்மா, தாயே, ஏதாவது தர்மம் பண்ணுங்க என்றான். அந்த வீட்டு பெண்மணியோ வெளியே வந்து பார்த்தாள். அங்கே வீதியில் விளையாடி கொண்டிருந்த தனது 5 வயது மகளை அழைத்து அவளது கைகளால் அரிசியை அள்ளி கொடுத்து யாசகனின் பாத்திரத்தில் இடச் சொன்னாள். பெற்றுக்கொண்ட யாசகனும் பக்கத்து வீட்டுக்கு சென்று யாசகம் கேட்டான். அவ்வீட்டு பெண்மணியும் விளையாடி கொண்டிருந்த தனது மகளை கூப்பிட்டு அவளது கைகளால் அரிசியை அள்ளி யாசகனுக்கு அவள் பாத்திரத்தில் இடச் சொன்னாள். காலங்கள் உருண்டோடின. 2 பெண்மணிகளுக்கும் வயது முதிர்ந்து போனது. 2 சிறுமிகளும் வளர்ந்து பெரியவர்களாகினார்கள். அவரவர்கள் தம் தாய் காட்டிய வழியிலேயே தர்மங்கள் செய்ய தொடங்கினாள். ஒரு நாள் அந்த முதிய பெண்மணிகள் இருவருமே இறந்து வானுலகம் சென்றார்கள். அங்கே அந்த முதல் வீட்டு பெண்மணிக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்தது. மற்றவளுக்கோ அதற்கு கீழான இடம் கிடைத்தது. உடனே அவள் இறைவனிடம் பதறி கதறி முறையிட்டாள். இருவரும் ஒரே மாதிரிதான் தானம் செய்தோம், எனக்கு மட்டும் இங்கே ஏன் இந்த பாரபட்சம், ஏற்ற இறக்கம் என்று வாதிட்டாள். அதற்கு இறைவனோ, முதலாமானவள் தனக்கு பிறகு தன் குழந்தையும் இந்த தானத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் குழந்தையின் கைகளில் அரிசியை கொடுத்து தானம் செய்ய சொன்னாள். ஆனால் நீயோ உன் கைகளால் கொடுத்தால் அரிசி நிறையவே செலவாகும் என்ற எண்ணத்தில் உன் குழந்தையின் கைகளால் எடுத்து தானமிடச் செய்தாய். இருவரது செயலும் ஒன்றே, எனினும் எண்ணங்கள் வெவ்வேறு என்றார். எனவே எந்த செயலை செய்தாலும் மேலான எண்ணங்களோடு செய்யும் செயல்களே நம் வாழ்க்கைக்கு, தொழிலுக்கு, நம் ஆத்ம திருப்திக்கு, மன நிறைவுக்கு என்று எல்லா வகையிலும் வழிகாட்டியாக இருக்கும். சுயலாபத்திற்காக செய்யும் செயல்களை விட பொது நலத்திற்காக செய்யும் செயல்களே வலிமை வாய்ந்தவை, மேலானவை. அதுவே இறைவனின் நியாய தராசில் எப்போதும் உயர்ந்ததாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.